மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், மணி கரெக்டாக 7:01. டூட்டி நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம குளிர் அடிக்குது. 6:30க்கு டியூட்டி நம்மளுக்கு இன்றைக்கி. கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம், அரை மணி நேரம் லேட்டு. ரெகுலர் போகிற டைம் தான், நீங்கள் 7:01 ஆச்சு. ஒரு அரை மணி நேரம் லேட்டு இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நேற்று வீடியோ இன்றைக்கி வீடியோ ஒன்றா வரும்னு நினைக்கிறேன். மைண்ட் செட்டை பார்த்து பார்க்கலாம். 10 நிமிஷம் மேலே இது வந்துச்சுன்னா இது அப்டேட் பண்ணிடுவேன். அது தனியாக அப்டேட் பண்ணுவேன். நான் 2 மோட்டுக்காக வர மாதிரி இருக்கும். நான் பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்கிறேன். 15 தான், ஆனால் இன்றைக்கி ரூம் ஃபுல்லாகிடும் நியூ இயர் வர்றதில். அதனால் ஒரு பேக்கேஜ் இங்கே வந்து 10,000 ரெசார்ட்னால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் புக்கில் போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். கார் இன்னைக்கு கம்மி தான், அது இன்னும் வரல யாரும். இனிமேல் வர ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம குளிர் அடிக்குது, சுத்தமாக முடியல. ஒருத்த சோப்புக்குள்ள கை விட்டு தான் நடந்து போயிட்டுருக்கேன். அதாவது இந்த குளிரில் ரொம்ப மூச்சு வாங்குதுங்க, நடக்கூட முடியல. பேசுகிற பயங்கரமாக மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட 4வது மாதம் அது ஊட்டியில். எப்படியாச்சும் ஓட்டியாச்சு, இன்னும் இருக்குது கொஞ்ச நாள். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காப்புல. நம்ம அம்மா ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்க்க சீனரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விடிய காலையில் நம்ம இன்றைக்காச்சும் ஆஃப் அடித்தா ஊட்டியை மொத்தம் டூர் பண்ணலாம். இப்போதைக்கு ஆஃப் வாய்ப்பு இல்லை. நான் அடுத்த வாரம் கிச்சன் வேறு மாற போகிறேன். அது என்ன இதுன்னு சுத்தமாக புரியல. பார்ப்போம் அது எப்படின்னு. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அந்த இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. மக்களே, இது கிரிக்கெட் ஏரியா. டைம் 8:08. நம்ம சேவ் பண்ணலன்னு சொல்லிட்டு திருப்பி அமுச்சு விட்டாங்க. சேவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரூம் போயிட்டுருக்கோம். மக்களே, வெளியில் பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. நம்ம ரிட்டர்ன் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். 301க்கு வந்திருக்கோம். 301 தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். குள்ளே ரிங்கு போயிட்டுருக்கு, யாருமே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மக்களே, கிளியரன்ஸ் தான் போயிட்டுருக்கேன். மணி 11:30. எதுவுமே இல்லை, சும்மா நடந்து போயிட்டு சும்மா வந்துட்டுருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதாவது அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே, மணி 12:03. கஃபடேரியாவுக்கு வரைக்கும் வந்தேன். இங்கே ஃபுட்டு தரதுக்காண்டி வந்தோம். ரிட்டன் நான் போயிட்டுருக்கேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். மக்களை கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 3 நாளாக இங்கே யானை இதுன்னு சொல்கிறாங்க. நானும் அதை தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது கையிலையும். ஒரே ஒரு யானை மட்டும் அலையுதாம்மா. காட்டெருமை டெய்லி பார்க்குறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே, மணி 1:30 பிரேக் போயிட்டுருக்கேன். போய் சாப்பாடு போய் பார்க்கணும் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு. போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் சுல்லுன்னு வெயில் அடிக்குது. இதே நைட்டானால் பயங்கரமாக குளிர் அடிக்குது. இதுதான் ஊட்டி. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக பனியாக இருந்துச்சு. அது இந்த புழுவில் எல்லாமே பண்ணி தான். காலைல பார்த்தா இப்போ எதையுமே காணும். ரிட்டன் டியூட்டிக்கு போயிட்டுருக்கோம். 6:40.
நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்றுக்கு காக்டெயில் அப்புறம் சைடிஸ். சரி சரி கூப்பிட்றேன் அவனுக்கு. 105K. இது என்ன ஆர்டர்னு எனக்கே தெரில. என்ன பிக்கப் நான் பண்ணல, ரூம் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறோம். மக்களே PS2 கிளீனஸ் தான் போய்ட்டுருக்கேன். இது ஃபுல்லாக இருட்டு, எதுவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அது முன்னாடி தெரிஞ்ச விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு கதவு ஓப்பன்லேயே தான் இருக்கும். மேலே படிக்க ரேஞ்ச் எடுத்தது தான் நம்ம. அப்புறமா அப்டேட் பண்ணிட்டு போகிறேன். அப்படியே நாளைக்கு நான் நியூ இருக்குது. பவர் செக்யூரிட்டி தான், ஆனால் அதுக்காண்டி தவா நாளைக்கு. இன்றைக்கி வேறு பெஸ்ட் கண்ட்ரோல். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் தெரில. நாளைக்கு ஹெவி வேலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் நான்.